நான் இங்கே ரெட் டாக்ஸி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு 3 வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து இங்கிருந்து ஊட்டி வாடகைக்கு எங்களுக்கு ரெட் டாக்ஸி கம்பெனிக்காரங்க தான் வாடகைக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ரோட்டில் போய் நின்றுட்டு எங்களுக்கு வாடகை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வாடகை யார்கிட்டையும் நாங்கள் கேட்க மாட்டோம். இண்டிபெண்ட்டாக ஒரு கஸ்டமரோ இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு மக்களோ கோ டாக்ஸி ரெட் டாக்ஸியோட டேரிஃப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எங்கள்கிட்ட வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆப்பில் புக் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு எது அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதன்படி வந்து எங்களுக்கு கோ டாக்ஸி ரெட் டாக்ஸி புக் பண்ணுவாங்க. ஊட்டிக்கு நாங்கள் ஊட்டி போய் டிராப் பண்ணி ஒருவேளை எங்கள் சொந்த வாடகைக்கு போனால் கூட சில பிரச்சனைகள் இருக்கு. நான் இந்த பிரச்சனை முன்னாடி சொல்லிடுறேன். நாங்கள் ஊட்டி போய் டிராப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு ஒன்றுக்கு போதுனா கூட உடனே வந்து அங்கே லோக்கல் இருக்கிற சக டிரைவர், ஊட்டியில் இருக்கிற சக டிரைவர் என்ன பண்ணாங்கன்னா சைடு மிரரை உடைக்கிறதோ ஸ்டிக்கரை கிழிக்கிறதோ அந்த டிரைவரோட குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக பேசுறது. எந்த ரீசன்னே சொல்லவே மாட்டாங்க. எங்களுக்கு மேலே வரவே கூடாதுங்கிறது அவங்களோட பெரிய தாட்டு. ரெட் டாக்ஸி கோ டாக்ஸி மேலே வரவே கூடாது. இது ஏன் வரக்கூடாதுன்னு பலமுறை நாங்கள் வந்து காவல்துறை அணுகியாச்சு, கலெக்டர் ஆஃபீஸ் போயாச்சு, எல்லா பிரச்சனையும் பார்த்தாச்சு, ஆர்டிஓ பிரச்சனை கூட ஆர்டிஓ கூட பார்த்தாச்சு. எங்க ஆபீஸ் சொல்லி ஆபீஸ்ல இருந்து அங்க போய் சிட்டிங்ல உட்காந்து பேசியிருக்காங்க. அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியல. எத்தனையோ முறை நாங்க போய் கேட்டோம். நாங்களா போய் கூட ஒரு 10 பேர் போய் கேட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா மொத்தத்தில் என்னன்னா நாங்க கோ டாக்ஸி ரெட் டாக்ஸி மேல வரக்கூடாது. ஏன்னு கேட்டா எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. ஆனா வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னா ஒரு இண்டிபெண்டா இருக்கிற ஒரு மனுஷன் எங்களுக்கு கோ டாக்ஸி ரெட் டாக்ஸியோட டேரிஃப் பிடிச்சிருக்கு, எங்க அமௌண்ட் பிடிச்சிருக்கு மேல வர சொல்லியிருந்தா வர வேணாங்கிறாங்க. ஏன் நீங்க ட்ரிப் எடுக்கிறீங்க? நீங்க ஆபீஸ்ல போய் முற்றுகையிடுங்க, ஆபீஸ்ல போய் பிரச்சனை பண்ணுங்கன்னு மேல இருக்கிறவங்களும் எங்களுக்கு சொல்றாங்க. நாங்க யார்கிட்ட போகணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா நாங்களும் வந்து வருஷம் ரோட் டாக்ஸி கட்டுறோம், லைசன்ஸ் எங்கள்ட்ட இருக்கு, நாங்க ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறோம், வண்டி அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்கோம், எல்லாமே நாங்க ப்ராப்பரா இருக்கோம். எந்த விதத்திலும் நாங்க குறைஞ்சல் கிடையாது. கிட்டத்தட்ட 40 மாவட்டத்திலிருந்து எல்லாமே இங்க கோயம்புத்தூர்ல வந்து வேலை செய்யறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எல்லாருமே சொல்றாங்க. ஒவ்வொருத்தரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பேசுறாங்க. ஒருத்தருமே அவங்க விடுறதில்ல. ஆனா 39 மாவட்டத்துக்கும் சேர்த்து நான் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். எல்லா மாவட்டத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் உண்டு. ஆர்டிஓ பர்மிஷன் கொடுத்திருக்கு. ஆனா அந்த ஒரு மாவட்டத்துக்கு போனோம்னா எல்லாருமே யாரு போனாலும் சொந்த ஊட்டிக்காரங்க போனா கூட அடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா கோ டாக்ஸி ரெட் டாக்ஸி எங்களுக்கு பிடிக்காது, மேல நீங்க வரக்கூடாது, வந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா உடைப்போம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்காங்க, மண்டையை உடைச்சிருக்காங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சைடு மிரரை உடைச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா சொல்ல முடியாது, நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம் அப்படின்னே சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனையாவும் இருக்கு. ஏன் வரக்கூடாது? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இது எங்களோட வண்டி, நாங்க எல்லாத்தையும் சாதாரணமா நிக்கிறோம். ஆனா எங்க தலைமையில ஒவ்வொரு தலைமையிலும் 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு இந்த மாவட்டத்தை வந்து வேலை செய்யறோம். கண்டவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு, கண்டவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு, எங்க பொழப்பை விட்டுட்டு, என் சொந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் இந்த மாவட்டத்தை நம்பி வந்து வேலை செய்யறேன். ஆனா எங்க ஊட்டி போனா எங்களுக்கு வந்து என்னது இல்லைங்க, சரியான கேரண்டி இல்ல, எங்க உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஒரு டீலால தள்ளி விட்டாங்கன்னா எங்க குடும்பம் நினைச்சு பாருங்களேன். அடுத்து அவங்க அந்த கட்டத்துக்கு போனாலும் போவாங்க. ஏன்னா அந்த நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது குறித்து காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த செகண்ட்ல யாரு பக்கத்துல இருந்து 100 கால் பண்ணி சொல்றாங்களோ உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வர சொல்றாங்க. நீ ஏப்பா இங்க வந்த, உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க ஒரு காரணத்தை சொல்லி உடனே கீழே தாட்டி விட்டுறாங்க. இது இவ்வளவு நடக்குது. இது வருஷமா 4 வருஷமா நடந்துட்டே தான் இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சரியா நடந்துட்டு இருக்கு. என் பேர் சஞ்சய்ங்க சார். 4 நாள் முன்னாடி ஊட்டி போயிருந்தாங்க. ஒரு 10 பேர் வந்து சயின்ஸின் ஓட்ட அலவுட் இல்லை, எதுக்கு வந்து ஓட்டுறீங்கன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு எனக்கு அலவுட் இருக்கு, நீ யாரு கேட்கற? கவர்மெண்ட் ஆர்டர் இப்போ நான் வச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஆர்டர் சயின்ஸின் ஓட்டுறதுக்கு எனக்கு அலவுட் இருக்கு, நீ எது கேட்கறன்னு சொல்லி கேட்டோன்னா போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ண, போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்து இதை படிக்க சொல்லி நான் கவர்மெண்ட் ஆர்டருக்கு ஆட்டை தான் படிக்கல, வாங்கி இப்படி பார்த்தா கொடுத்துட்டு, இல்ல தம்பி நீங்க பார்க்கே பண்ணக்கூடாது, நீ எதுக்கு ஓட்டுற, உனக்கு ஓட்டுறதுக்கு ரைட்ஸே இல்ல, பார்க் பண்ண ரைட்ஸ் இல்ல, நீ எப்படி மேல இருந்து ஓட்டலான்னு கேட்டாரு. ஓட்ட முடியாம எனக்கு 15 அவர் போட்டு கொடுத்துருக்காங்க. மேல ரவுண்ட் ட்ரிப் கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து நான் கூட்டு போறேன், சுற்றுலா பண்ணி சுத்தி காமிச்சு கூட்டு வரேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது. மேல உள்ள ஆளுங்களை கூட்டு ஏற்றக்கூடாது, கூட்டிட்டு வரக்கூடாது, அதுக்குதான் எங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குது. அதுதான் இருங்க, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குதுங்கிறாங்க. சரி, அவங்க சப்போர்ட்டுக்காக நாங்க கீழே கூட்டு போய் காட்டுறோம், கூட்டிட்டு வரோம். மேல டிஸ்டர்ப் பண்றதுல யாரையும் கூட்டு வரதில்ல. இதுக்கு நம்ம என் கார் இங்கதான் நிற்கிறேன். கார் கண்ணாடி உடச்சிட்டாங்க, ஸ்டிக்கரை பிரிச்சிட்டாங்க, கல் எடுத்து கார்ல போட்டு அடிச்சு என் கார் இப்ப அடிபட்டு இன்னும் ஸ்டிக்கர் ஓட்டல அப்படியே வச்சிருக்கேன். இந்த போராட்டம் வரணும், இந்த போராட்டம் எல்லாரும் வெளிப்பட்டணும்னு சொல்லிட்டு என் கார் அப்படியே தான் வச்சிருக்கேன் இன்னும்.